ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டான சிப்பி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிப்பி க்ளீன் பண்ணுறதும் ஃப்ரை பண்ணுறதும் ஒரே வீடியோவில் பார்க்கலாம். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிப்பி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இதுக்கு 2 கிலோ சிப்பி வாங்கியிருக்கேங்க. நீங்களும் அதே மாதிரி 2-3 கிலோ வாங்கிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் சதை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 4 பேருக்கு அவ்வளோதான் வரும், அதுக்கு மேலே வராது. அதனால் கூட நம்ம வாங்கி செய்கிறது கம்மி. சில இதில் நிறைய சதை இருக்கும், சில இதில் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நான் எடுத்துருக்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது. இப்போ நான் எல்லாத்தையும் பெரிய கடாயில் போட்டிருக்கேன். போட்டு ஒரு 3-4 கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்து நல்லா அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம். வேகும் போது இது எல்லாமே ஓப்பன் ஆகிரும். பாருங்கள் எப்படி ஓப்பன் ஆகுது நம்ம பார்க்கலாம். அடுப்பில் வச்சோடனே மூடி போட்டுருங்க. அப்போ தான் சீக்கிரமாக நம்மளுக்கு சூடு ஏறும். இப்போ நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் ஒரு கரண்டி வச்சு மேலே உள்ளது கீழே போகிற மாதிரி, கீழே உள்ளது மேலே வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம போடும்போது எல்லாம் மூடி இருந்துச்சு, இப்போ எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும். நீங்கள் எடுக்கும் போது எல்லாம் ஓப்பனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓப்பன் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் வேக வச்சிங்கன்னா தன்னால் இது ஓப்பன் ஆகிரும். இப்போ நான் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ கீழே இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி உள்ள கறியெல்லாம் எடுத்துடலாம். இப்போ ஈஸியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே எடுத்துக்கோங்க. நம்ம வேக வச்சாதான் இந்த மாதிரி ஈஸியாக வரும், இல்லைன்னா நம்மளால் ஓப்பன் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சுட சுடவே கொஞ்சம் எடுத்துருங்க, அப்போ உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும். இதெல்லாம் எடுத்த அப்புறமா அந்த சதையில் ஒரு சின்ன ஓரமாக ஒரு முடி மாதிரி இருக்கும், நீட்டமாக கருப்பு கலரில். அதை மட்டும் கத்திரி வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். நம்ம ஆனால் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும், பார்த்து எடுத்துடணும். இப்போ ஒரு 300 கிராம் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இந்த கறி. பாருங்கள் இவ்வளோ தான் இருக்கும். சிப்பி பாருங்கள் எவ்வளோ வந்துருச்சுன்னு. இப்போ நம்ம எல்லா சதையும் எடுத்துட்டோம் பாருங்கள். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பிளாக் கலரில் இருக்குல்ல, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்திரி வச்சுட்டு கட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த கையில் பிச்சோம்னா சதையோடு சேர்ந்து வந்துடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நல்லா க்ளீனாக தெரியும் கருப்பாக. அதை நம்ம சாப்பிடக்கூடாது, நல்லதில்லை. நம்ம இதை சாப்பிட்றதுனால உடம்பை ரொம்ப கூலிங்காக வச்சுக்கிடும். ரொம்பவே ஹெல்த்தியானது, குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கலாம். இப்போ நான் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன், க்ளீன் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கறியை நம்ம 2-3 தண்ணி அலசி எடுத்துக்கலாம். அரிப்பில் வச்சு கழுவுங்க, அப்போ உங்களுக்கு கீழே போகாமல் இருக்கும். உங்களுக்கு க்ளீன் பண்ண டைம் இல்லைன்னா கூட மார்க்கெட்டில் க்ளீன் பண்ணியே சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படி கூட வாங்கி இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாமே கழுவி எடுத்துட்டேன். இப்போ மசாலா போட்டுடலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுட்ரு போடுறேன். இதில் கரெக்டான நான் உரப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு சில்லி பவுட்ரு ஜாஸ்தி முன்ன பின்ன வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சில்லி பவுட்ரு போட்டேன். இப்போ 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், பெருஞ்சீரகத்தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இப்போ நம்ம எல்லாம் சேர்த்துட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தப்புறமா நல்லா எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த டைமில் நம்ம பரட்டி வச்சுருந்த கறியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா இந்த இதை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா கூட 2 ஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரே மாதிரி எல்லாமே பொரியும், வேகவும் செய்யும். இப்போ சூப்பராக அந்த மசில்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த சிப்பியை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதிலே வச்சு நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இந்த அழகான ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. புது புது வீடியோ போடும்போது உங்களுக்கு அலர்ட் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.